ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு எதை பற்றின வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, எங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இதோட பார்ட் 1 பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதை பார்க்காதவங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். உங்கள் லைஃப்லேயே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நம்புறவங்களும் நம்பாதது அவங்களோட மனநிலைமையை பொறுத்தது. பட் நாங்கள் இது ரியலாக நடந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நடக்குது. பாப்பா பிறந்து ஒரு 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பாப்பாவுக்கு ஒரு 5 மந்த்ஸ் இருக்குது சொல்ல நடந்தது. பாப்பா பார்த்திங்கன்னா நைட்டு என் பக்கத்தில் தான் தூங்குவானே. இவங்க வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க தூங்குவாங்க. நான் நடுவில் படுத்துப்பேன். பாப்பா வந்து எனக்கு பக்கத்தில் லாஸ்ட்டில் படுத்து தூங்கிட்டுருப்பான். ஏன்னா இவங்க வந்து நடுவில் போட்ட பாப்பா மேலே வந்துட்டு இவங்க தூக்கத்தில் வந்துட்டு கை காலெல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க. நல்லா தெரியாமல் கூட பாப்பா மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக பார்த்திங்கன்னா நான் சேஃபாக இருக்கணும்னு என் பக்கத்தில் படுக்க வச்சுருப்பேன். இப்போ வரைக்குமே அவன் பாப்பா என் பக்கத்தில் தான் வந்து தூங்குவான். இது 5 மந்த்ஸில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நைட்டு 0 வாட்ஸ் தான் வந்து போட்டுட்டு வந்து தூங்குவோம். அந்த எல்லோ கலர் 0 வாட்ஸ் இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு போட்டுட்டு நாங்கள் நைட்டு வந்து தூங்குவோம். அப்படி ஒரு நாள் நைட்டு வந்து படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களாம் தூங்கிட்டாங்க, பாப்பாவுமே தூங்க வச்சுட்டேன் நான். ஆனால் எனக்கு மட்டும் வந்து தூக்கமே வரல. டைம் ஒரு 12 கிட்ட இருக்கும், ஒரு மணிக்கிட்ட இருக்கும். எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஆனால் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி கண்ணை மூடுற தூக்கமே வரல. ஏதோ ஒரு மாதிரி தப்பாகவே ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாகவே எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நைட்டு எல்லாமே. நானும் சரி ஓகே, நம்ம ஏதோ மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும் போல். அப்போ பாப்பா அவன் சரியாக தூங்க மாட்டான், அதனால கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும். எனக்கும் சரியான தூக்கம் இருக்காது பாப்பாவே பார்த்துட்டு இருக்கிறதால. அதனால நான் அதுவும் நம்ம மைண்ட் எதுவும் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சரி நம்ம சும்மா கண்ணை மூடிட்டாச்சும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப பாப்பா பார்க்குறேன். பாப்பா பார்த்தா தூங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்குக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே தான் பாப்பா படுத்துட்ருக்கா, செவுத்தை ஒட்டி தான். அப்போ பாப்பாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு புகை மாதிரி ஒரு உருவம். அது எப்படி சொல்கிறது, அந்த வெள்ளை கலர் புகை மாதிரி உருவம் கரெக்டாக பாப்பாவை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு மாதிரி இந்த புகை இப்படி சுழண்டுட்டே இருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு சுழண்டுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நான் கண்ணை கசக்கிட்டு பார்க்க, ஒரு வேளை நம்ம தூக்கத்தில் இருக்கிறது வந்து நமக்கு அந்த மாதிரி தெரியுது போலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறேன். தெளிவாக பார்க்குறேன். அந்த புகை மாதிரியான உருவம் அது பாப்பாவை பார்த்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் பாப்பா அலையில் எதுவுமே பண்ணல, அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அது என்ன எதுன்னு யார் எதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்ததே இல்லை. பாப்பா வந்து இந்த மாதிரி பார்க்க சொல்ல எனக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே தெரியல. இவங்களை தூக்கத்தில் என்ன எழுப்பினாலும் இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தூக்கத்தில் எழுப்பினா இவங்க ஏஞ்சிக்கிற ஆளே கிடையாது. தூங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை நான் எழுப்புற எனக்கு பேச வரல. அந்த டைமில் சுத்தமாக நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் பேசவே முடியல. இவங்க கையை தான் பிடிச்சி நான் இப்படி இது பண்ணுறேன், ஆட்டுறேன், எழுச்சிக்க சொல்லி. ஆனால் இவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு அங்காளம்மன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். அதனால் மனசில் வந்துட்டு அங்காளம்மனை நினச்சிக்கிட்டு வந்துட்டு எப்படியாச்சும் கடவுளை இவங்களை எழுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி ட்ரை பண்ணேன். இவங்க ஏஞ்சிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எப்படியோ இது வந்து நான் எட்டு உதச்சிட்டேன். எது பற்றியுமே யோசிக்கல, இவங்களை போட்டு எட்டி உதச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இவங்க ஏஞ்சிட்டு ஒன்று என்னாச்சு ஒரு மாதிரி இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு தூக்கத்தில் பாப்பா தான் வந்து கீழே விழுந்துட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு பதட்டில் ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு வந்து என்னை பிடிச்சி என்னாச்சு, எதுக்கு என்ன இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இவங்கெல்லாம் தூக்கத்தில் போய் ஏதாச்சும் கனவு பண்ணி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எப்போ நான் எது சொன்னாலுமே இவங்க நம்பவே மாட்டாங்க. அது என்ன எதுன்னே தெரியல. எல்லாமே என் கணக்கு மட்டும் தான் தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லி நம்பாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் கண்ணுக்கு தாங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, என்னோடய கண்ணுக்கு எதான் எல்லாமே தெரியும். நான் எது சொன்னாலும் சரி, எங்கள் வீட்லேயும் நம்ப மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் சரி, என் தங்கச்சி நம்ம யாருமே நம்ப மாட்டாங்க.
இவங்களுமே இப்போ நம்ப மாட்டாங்க, இவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்பவும் மாட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரிஞ்சு தொலைக்குது, ஆனால் நம்ம சொன்னால் யாருமே எதையுமே நம்பவும் மாட்டாங்களே. எனக்கு இப்போ வரைக்குமே அது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாகவும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எங்களுக்கு சொல்லி ட்ரை பண்ண பார்த்தேன். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கேட்குறதாவே இல்லை. சரி நம்ம இதுக்கு மேலே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதே வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு விட்டுட்டு, நான் டெய்லி பாப்பா தூங்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமி பாட்டு போட்டு விட்டுறது, நரசிம்மர் மந்திரம், அந்த மாதிரி அல்லாவோட துவா அதெல்லாம் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் வந்து பாப்பாவுக்கு திருநூறுலாம் வச்சு தூங்க வச்சுட்டு வாசலுக்கு வெளியே அந்த தொடப்பம் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் நாங்கள் எப்போவுமே வந்து படுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்து அதுக்கு ஒரு 2 days இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி நான் எதையும் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டிகிட்ருக்கோம். 2 பேரும் ஃபோனில் வந்து சும்மா நார்மலாக யூடியூப் ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கான். அதே மாதிரி தான் 0 watts போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்ருக்கோம். ஹாலில் வந்துட்டு டியூப் லைட் வந்து எரியுது. எங்கள் ரூம் கதவு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை, கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்து வச்சுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் எரியுற அந்த டியூப் லைட்டோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் ரூம் வரைக்கும் வரும். கொஞ்சம் ரூம் வரைக்கும் வர்றதால பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்தாலும் தெரியும். நாங்கள் இப்படி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது எதிர்ச்சியாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தெரியாமல் அதான் அந்த வெளிச்சம் வரும்னு சொன்னல, அந்த வெளிச்சத்தை வந்துட்டு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பொண்ணோட உருவம். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஒரு பொண்ணோட உருவம்லாம் கிடையாது, ஷேடோ. அந்த ஷேடோ பார்த்திங்கன்னா அப்படியேங்க எங்கள் ரூம்குள்ளேருந்து அப்படியே வெளியே போகுது. அந்த செவத்தில் எனக்கு அந்த ஷேடோ வந்து தெரியுது. எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே சின்ன பொண்ணு கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க பாட்டி இவங்க அம்மா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரிங்க, ரொம்ப சின்ன பொண்ணு தான். அதோட முடி எல்லாமே முடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி தலை வாரிட்டு பின்னி போட்டா மாதிரி முடி, ஒரு மாதிரி பாவாடை தாவணி போட்டா மாதிரி ஒரு இது. ஆனால் அது ஒரு பொண்ணு தான். அதோட சைட் போஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரியுது. இப்படி போகுது. நடந்து போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எங்ககிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு நான் இவங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, நான் மட்டும் தான் அந்த இடத்த பார்த்துட்ருக்கேன். இவங்க பாருன்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே நகர்ந்து வெளியே போயிடுச்சு. இவங்க என்ன உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஏதாச்சும் உளறிட்டு இருக்க, அதை ஃபோன் பார்த்துட்டு நீ பார்த்ததால ஏதாச்சும் தெரிஞ்சுக்கோன்னாங்க. ஆனால் நான் தெளிவாக பார்க்குறேங்க, அது ஒரு ஷேடோ, அது ஒரு பொண்ணோட ஷேடோ. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டே இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து எழுஞ்சிக்கிட்டு அதை அவங்க வந்து பார்க்க போயிருக்காங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு என்னை வந்து இந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு என்னையும் பாப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. உங்கள் பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே குறியில் கேட்டு இது பண்ணுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி வந்துட்டு எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க, ஒரு கன்னி பொண்ணு வந்து இறந்துருக்கு, அவங்களோட ஆத்மா தான் வந்து சாந்தி அடையம்மா வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தா அது வந்து இவங்களோட பெரிய அத்தைன்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் இவங்க பாட்டி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து திதி எதுவும் கொடுக்கல போல், திதி எதுவும் கொடுக்காததெல்லாம் அவங்க ரொம்ப கோவமாக இருக்கிறது தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அவங்களாம் என்னென்ன எங்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல, நான் அவங்கள இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம அது பொண்ணோட உருவம் தான். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொன்னப்போ பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பாட்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அங்கேயே அவங்க தங்கிடுவாங்க நைட்லாம். நாங்கள் எங்கள் இந்த ரூமில் இருப்போம். பக்கத்து ரூமில் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா தம்பியும் பக்கத்து ரூமில் வந்து இருப்பாங்க. நானும் பாப்பா இவங்க 3 பேரும் வந்து இந்த ரூமில் வந்து இருப்போம். அப்போ அவங்களாம் சீக்கிரமாக 8 மணிக்கே தூங்கிடுவாங்க. நாங்கள் பாப்பா வச்சுக்கிறதால தூங்குறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஹால்லலாம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ஹாலில் எல்லா இடத்துலையும் லைட் போட்டு வச்சுட்டு தான் வந்து தூங்குறதே. அப்படி தூங்கிட்டுருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இவங்க தூங்கிட்டாங்க. பாப்பாவையும் நான் வந்து தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரே கொலுசு சவுண்டுங்க.
செம்ம கொலுசு சத்தம் ஹாலில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. யாரும் நடக்கிற மாதிரி இருக்குது, யாரும் ஓடுற மாதிரி இருக்குது. கிச்சனில் இருக்க பாத்திரத்தெல்லாம் யாரோ போட்டு தள்ளி விடுற மாதிரி இருக்குது. பாத்ரூம் டேப்பை யாரோ திறந்து விடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இதெல்லாம் நிஜமாகவே நான் சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்பில் நிஜமாக நானுமே பார்த்ததில்லை. என்கிட்ட இது மாதிரி யார் சொன்னாலும் நானுமே நம்ப மாட்டேன். என் லைஃப்பில் நடக்காத வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பொறுமையே போயிடுச்சுங்க. இத்தனை வந்து நம்ம பயந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம பயந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாகிடுச்சு. நான் போய் இவங்களை போய் எழுப்பிட்டேன். இவங்களை போய் எழுப்பிட்டு என்ன பண்ணேன், நம்ம யாராக இருந்தாலும் நம்ம போய் பார்த்துடலாம், குழந்தைருக்க வீட்டில் இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அது ஒரு உங்கள் அத்தையாக தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே என்ன அவங்களுமே என்ன இந்த வீட்டு பொண்ணு தானே, ஒரு இந்த வீட்டு குழந்தை அவங்களுக்கும் குழந்தை மாதிரி தானே, நம்ம யாராக இருந்தாலும் நம்ம போய் பார்த்து பேசிடணும். என்ன விஷயம் நம்ம கண்ணால் பார்த்துற வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா இவங்களை நான் இது பண்ணி கட்டைப்படுத்தி கோவப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற. இவங்களுமே வந்துட்டு இல்லை வேண்டாம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குமே அந்த சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம்மா நம்ம என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா தம்பிலாம் சரியான பயந்தாங்கொல்லி என்னாலும் வெளியவே வர மாட்டாங்க. அதுவும் அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மேலே இவங்க அம்மாலாம் எழுந்துச்சு கூட வெளியே கூட வர மாட்டாங்க. நான் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு எல்லாருமே தூங்கினாங்க, நான் மட்டும் தான் முழிச்சிட்ருக்கேன். இந்த விஷயம் என்ன மட்டும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதால நான் தூங்குன அந்த கொஞ்ச நேரம் கூட என்னால் பாருங்க இப்போ பேசிகிட்டே இருக்க ஃபோன் எப்படின்னா கீழே விழுந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயம் இதை பற்றிலாம் நீங்கள் ஷேர் பண்ண வந்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக தூக்கமே வராது. ஆனால் இப்போ இந்த வீடியோ எடுக்கலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கமாக வருது, எங்களை மீறியே தூக்கம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. இப்போ ஃபோன் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ எப்படி ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னே தெரியவே இல்லை. ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சு. சரி ஓகே, எதையும் நம்ம வரக்கூடாது. ஓகே, இவங்களையும் கூப்பிட்டுட்டு நான் வந்து வெளியே போயிட்டேன். வெளியே போய்ட்டு நாங்கள் இது பண்ண பார்க்குறோன்னா ஜன்னல் இருக்கும். ஜன்னல் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியால் ஜன்னல் தான். அந்த ஜன்னல் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து நின்றுட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னா பிளாக் கலரில் ஒரு ஷேடோ மாதிரி தான் இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசு சைஸில் அது எங்கள் கண்ணுக்கு தெரியுது. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கல, இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. எதையுமே நம்பாது, எங்கள் கண்ணுக்கு நல்ல வேலை தெரிஞ்சிட்டோன்னே இவங்க ஒரே இடத்தையே பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்கிறேன் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கேயே பார்த்துருக்குன்னு கேட்கும்போது இவங்க சொல்லுங்க அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணை கட்டுறாங்க. நானும் அங்கே பார்க்குறப்ப தெரியுது அந்த உருவம் அப்படி நின்று ஒரு மாதிரி கையில் இப்படி ஒரு மாதிரி கருப்பு கலர் ஷேடோ மாதிரி அந்த உருவம் நின்றுட்டு வந்து ஜன்னல் பின்னாடி இப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு செம்ம பயம் எடுத்துச்சு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் குழந்தை வச்சுருக்கோம். அந்த உருவம் வந்து நாங்கள் 2 பேர் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இருக்குது. எங்கள் குழந்தைக்காக நான் என்ன பண்ணேன்னு தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சாமியை வேண்டிட்டு போயிட்டு என்ன பண்ணேன்னா அந்த ஜன்னல் கதவு போய் படால்னு திறந்தாச்சுங்க. எப்படி தான் எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னே தெரியல. நம்ம இல்லை அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை இருக்குது, என் குழந்தைய நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு பயம் அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ளே இருந்துமே வெளியே காமிச்சிக்கோம். நம்ம யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கதவை பழம் திறக்கிறேன். யாருமே இல்லைங்க. ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு எங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜன்னல் பின்னாடி கேட்டு இந்த சத்தம் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் கேட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நான் இவங்க அத்தை பேரை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து ராதா தானே, உங்கள் அத்தை பேர் வந்து ராதா, நீங்கள் ராதா அத்தை தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, அந்த மாதிரின்னு சொல்லி நான் வந்து திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருவத்துக்கு அந்த இதுக்கு அது ஒரு லேடிஸ் தான் போல, அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்க மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு செம்ம இதுவாகிடுச்சு, ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. காலை ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து காலை ரொம்ப ஃபோர்ஸாக தரையில் மிதிச்சா ஒரு சத்தம் கேட்குங்க, அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குறவங்க ஒரு மாதிரி உரிமைக்கிட்டே ஒரு மாதிரி இது பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இவங்க வந்து சொன்னாங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேலே இது வந்து ஆனால் அது அவங்க அத்தை தானேன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அவங்க அத்தை பேரை சொன்னோன்னு ரொம்ப ரியாக்ட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது அவங்க அத்தை தான்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி நம்புகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை அவங்கள தான் இருப்பாங்க போல், ரொம்பலாம் நம்ம திட்டலாம் வேண்டாம், அப்புறம் இந்த கோவம் ஏதாச்சும் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஓகே இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கலான்னு போனால் இவங்க வந்து தடுத்துட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம குழந்தை வச்சுருக்கோம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னென்னா
அப்போவே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடணும் அது என்னதான்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி நம்மளால அனுபவிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊதுவத்தியில் கொளுத்திட்டு சாமியில் கும்பிட்டுட்டு நரசிம்மரோட ஸ்லோகம் அதெல்லாமே ஹாலில் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே வந்துட்டு தூக்கமே வரல இவங்க தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கமே வரல. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக எனக்கு சுத்தமாக தூக்கம் கிடையாது. நைட்டெல்லாம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போய் டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரியா இப்போ கூட பாருங்க ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு குழந்தையே தூங்கினா கூட என்னால் தூங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்கு அடுத்த நாள் நான் காலைல தூங்குறதே பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒர்க் போகிற டைம் முன்னாடி ஒரு 2 hours தான், 6 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் தான் நான் தூங்குவேனே. அம்மா தூங்கிட்டு ஒரு நாள் எழுந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்காங்க, நான் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு லஞ்ச் கட்டிகிட்ருக்கேன். இவங்க வந்துட்டு என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், இருமா இப்போ தானே கட்டிட்டு தானே இருக்கேன், சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்கள பொறுத்திட்டேன். இவங்க பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து இவங்களுக்கு நான் கூப்பிட்ட மாதிரி கேட்டிருக்கேன். என்னோடய வயசில் என்ன கிச்சனில் இவங்க கூப்பிட்ட மாதிரி வந்து கேட்டிருக்கேன். நாங்கள் 2 பேரும் வந்து எதுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கத்திட்டே இருக்கேன், நான் வரேன் வந்து நான் அவனை கூப்பிடவே இல்லைன்றாங்க. இவங்க வந்துட்டு நான் அவனை கூப்பிடவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம். அந்த ஒர்க் போகிற டென்ஷனில் அப்படியே அந்த விஷயத்தை வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா பக்கத்து ரூமில் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்துட்டு பாப்பா வந்துட்டு வச்சுட்டு ரூமில் ஹால் கதவுல பகலில் திறந்து வச்சுருப்பேன், க்ளோஸ்லாம் பண்ண மாட்டேன். திறந்து வச்சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா மாதிரியே சாரி கட்டிட்டு அது இவங்க அம்மா மாதிரிலாம் தெரியல, ஆனால் அப்பியரன்ஸ் வந்து இவங்க அம்மா மாதிரி தான் இருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஒரு சாரி கட்டிட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போனேன். ஆனால் எனக்கு இதில் பார்க்கும்போது நான் அவ்வளோவா ஒரு செகண்டில் அது இப்படி போனோன்னு நான் அது இவங்க அம்மா தான் நினச்சிட்டேன். ஒரு வேளை இவங்க தான் போயிருக்காங்க போல. ஆனால் கிச்சனுக்குள்ளே இவங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க, எந்த சவுண்டும் கேட்கல, ஒரு பாத்திரம் எடுக்கிற சவுண்டும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல, ஒரு டேப் திறக்கிற சவுண்டு கூட கேட்கல. இவ்வளோ நேரம் இவங்க போய் கிச்சனுக்குள்ளே என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரே டவுட் ஆகிடுச்சு. கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, பார்த்தாங்க யாருமே இல்லை. அப்போ எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கிச்சனுக்குள்ளே போனதை நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க. நான் வந்துட்டு உங்கள் அம்மா தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தா அவங்க போகல, திரும்பி ரிட்டன் வந்ததையும் நான் பார்க்கவே இல்லை. இப்போ எப்படி இருக்குங்க? சரி நான் அவங்க ரூமில் போய் பார்த்தா அவங்க அம்மா தம்பி 2 பேருமே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் போனது யாரு? அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள். நானும் குழந்தை மட்டும்தான் இருக்கோம், இவங்களும் ஒர்க் போயிட்டாங்க, அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், அதுவும் காலையில் 8 மணிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு சுத்தமாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சோடனே வந்துட்டு ரொம்ப தூக்கமாக வருது, ஒரு மாதிரி இப்பயே ரொம்ப நெகட்டிவிட்டியாக ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், யாருமே நம்பாமல் இருப்பாங்க சில பேர், உங்கள் மனசில் நிறைய விஷயம் இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ வரைக்குமே யாராச்சும் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க எல்லாருமே மறக்காமல் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்துட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.